இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தங்கம் விலை உயர உயர நகை திருட்டு சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. அதிலும் குறிப்பாக குழந்தைகள் அணிந்திருக்கும் சின்ன சின்ன தங்க நகைகளை திருட பெண் திருடர்கள் களமிறங்கியுள்ளது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவங்கள காவல்துறையிட்ட பிடிச்சி ஒப்படைச்சிருக்காங்க. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் ஜனவரி 3ஆம் தேதி மதியம் தொண்டி செல்லும் தனியார் பேருந்து வந்து நின்றது. அப்போது பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் அந்த பேருந்தில் ஏற ஓடிச் சென்றனர். பயணிகள் இறங்கியதால் அந்த இடத்தில் சிறிய கூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பேருந்தில் முத்துக்குடா செல்லும் ராஜியம்மாள் தனது 2.5 வயது பேத்தி அபியாவை இடுப்பில் தூக்கி வைத்துக்கொண்டு நின்றபோது பின்னால் வந்து நின்ற ஒரு பெண் சிறுமி அபியா கழுத்தில் அணிந்திருந்த 1 சவரன் தங்கச்சங்கிலியை அறுத்து கொண்டு பேருந்தில் ஏறாமல் நகர்ந்து சென்றுள்ளார். அந்த பெண்ணுடன் வந்த இன்னொரு பெண்ணும் அங்கிருந்து நகர்ந்து சென்றிருக்கிறார். நீண்ட நேரத்திற்கு பிறகே பேத்தியின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலி காணாமல் போனதை உணர்ந்து பதறிய ராஜியம்மாள் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். குழந்தையின் கழுத்தில் சங்கிலி அறுக்கும் காட்சி தனியார் பேருந்தின் CCTV கேமராவில் பதிவாகி இருந்தது. அதனை கைப்பற்றிய கிரைம் பிரிவு போலீசார் அதனை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேபோல் ஜனவரி 1ஆம் தேதி ஆவுடையார் கோயில் அருகே விளானூர் கிராமத்தில் ஒரு குழந்தையின் நகையை பறிக்க முயன்ற பெண்ணை பொதுமக்களே பிடித்து ஆவுடையார் கோயில் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் நீண்ட நேரம் விசாரணை நடத்தியும் எந்த தகவலையும் கூறவில்லை. அதன் பிறகு கிரைம் பிரிவு போலீசார் வந்து விசாரணை நடத்திய பிறகுதான் அவர் யார் என்றும் தனது முகவரி என்ன என்றும் கூறியிருக்கிறார். அதாவது திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட பெண் 23 வயதான ஈஸ்வரி என்றும் அவர் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் திருவாசல் மேலத்தெருவைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவரின் மனைவி என்றும் தெரிய வந்திருக்கிறது. புகார்கள் ஏதும் இல்லாததால் குழந்தையிடம் நகை பறிக்க முயன்ற ஈஸ்வரியை விசாரணைக்கு பிறகு உறவினர்களை வரவழைத்து போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். இப்படி குழந்தைகள் அணிந்துள்ள நகைகளை குறிவைத்து திருட ஏராளமான பெண்கள் களமிறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே பேருந்துகளில் கூட்டத்திலும் குழந்தையை தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று வந்து நகைகளை கழற்றி கொண்டு தப்பிச் செல்லும் பெண்களும் அதிகமாக உள்ளனர். ஆகையால் முகம் தெரியாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மக்களே எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. பாருங்க, பட்ட பகல்லையே ஒரு குழந்தை கழுத்தில் இருந்த செயினா ஒரு பொம்பளை எடுத்துருக்காங்க. ஆவுடையார் வீட்டு மியூசியம் போட்டுள்ள விளானூர்ன்ற ஏரியா அவங்கள காவல்துறையிட்ட பிடிச்சி ஒப்படைச்சிருக்காங்க. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. அவங்க யார் எந்த ஏரியான்னு எதுவும் சரியாக தெரியல. விசாரணை பண்ணையில் தெரிய வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.